அவங்க ரூ. 1000 குடுத்தா நாங்க ரூ. 2000 குடுப்போம். அவங்க ரூ. 2000 குடுத்தா நாங்க ரூ. 2500 குடுப்போம். அப்படின்னு பேசுறது எவ்வளவு அபத்தமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நாங்க வந்து கருணை தொகையாக ரூ. 10,000 குடுப்போம். எதுக்கு ரூ. 10,000 கருணை தொகை குடுக்குறீங்க? வரி எல்லாம் சுமையெல்லாம் ஏத்தி மக்கள வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க. அப்ப அந்த வரி சுமைய குறைக்கிறதுக்காக நாங்க வந்து ரூ. 10,000 குடுக்குறோம். வரி சுமைய குறைக்கணும்னா அதுக்கு நீங்க ரூ. 10,000 குடுக்க கூடாது. அந்த வரிய குறைக்கணும். ஆனா அந்த வரிய நாங்க குறைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? ஈபி பில் அதிகமாயிடுச்சு. அதனால நாங்க கருணை தொகையா ரூ. 10,000 குடுக்குறோம். ஈபி பில்ல குறைக்கிறதுக்கு பதிலா கருணை தொகையா ரூ. 10,000 குடுக்குறோம்னு சொல்றாரு. ஆனா ஈபி விலைய குறைக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது பேசுறாரா? அவரால பேச முடியாது. ஏன்னா, இது 2த்தையும் கையெழுத்து போட்டதே அவர்தான். உதயமின் திட்டத்துல ம். அந்த ட்ரைபார்டைட் அக்ரீமென்ட்ல அது இருக்கு. இங்க வந்து வருஷா வருஷம் எலக்ட்ரிக் பில்ல ஏத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு அரசாங்கம் ஏத்தலைன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசாங்கம் அத ஏத்துனா தான் அதுல வந்து விடுவிக்கப்படக்கூடிய தொகை வரும். இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ நீங்க எடுத்துக்கங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லயும் இதே கண்டிஷன் தானே ஒன்றிய அரசு போட்டது. நீங்க வரிய ஏத்தலைன்னா, உள்நாட்டு கட்டமைப்புக்கான அந்த நிதிய நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இத வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டாரு. சரி இந்த ரூ. 10,000 எப்படி குடுப்பீங்க? அப்படின்னு கேட்டா, நாங்க பொருளாதார நிபுணர்களோட ஆலோசனை எல்லாம் பண்ணி வரிய ஏத்துவோம் அப்படிங்கிறாரு. அப்ப எதுக்கு குடுக்குறான்னு சொன்னீங்க? வரிய குறைக்கணும்ங்கிறதுக்காக குடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அதே வரிய ஏத்தி இந்த பணத்த குடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாமே!